உங்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரிச் க்ரௌட்ல ஒன் ஆஃப் த இன்கம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அந்த ராயல்ட்டி இன்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5ஆம் தேதி நமக்கு ரிசீவ் ஆயிருக்குது. எந்தெந்த இன்கம் யார் யாருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம 70 பண்ணி நம்ம கீழே 3 நபர்கள் 70 பண்ணும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி வந்து கிடைக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி எலிஜிபிள் பண்ண நபர்களுக்கு இன்னைக்கு 5ஆம் தேதி எவ்வளோ ராயல்ட்டி இன்கம் அப்படி கிடைச்சிருக்குங்கிற பார்க்கலாம். ஸோ அந்த ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா 3594,590 அப்படிங்கிற ஒரு ஐடி நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 225 இவங்க முடிச்சிருக்கிறாங்க. கீழே டைரக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் டீம்ல டைரக்ட் பார்ட்னர்ஸ் ஆர் பிளேஸ்மெண்ட் ஜெனரேஷன்ல நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய நபர்கள் ஓகேங்களா, எத்தனை பேர்? 2 பேர் 225 முடிச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாம இருக்கு. அதனால இவங்க என்ன கேட்டகரியில இருக்காங்கன்னா 70x3 நம்ம ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி இருக்காங்க. அந்த ராயல்ட்டி இது பண்ணனால உங்களுக்கு என்ன இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ராயல்ட்டி அப்படிங்கிற இன்கம் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணா இன்னைக்கு பாருங்க $3.52 அப்படிங்கிற ராயல்ட்டி இன்கம் வந்திருக்கு. டேட் பாருங்க 5/9 அப்படிங்கிற விஷயம் வருது. டெஸ்க்டாப்ல பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ல காட்டுங்க பாருங்க. 3.53 அப்படிங்கிற இன்கம் வந்து வந்திருக்குது. 70x3 முடிச்ச நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் ராயல்ட்டி. செகண்ட் ராயல்ட்டி முடிச்ச ஒரு ஐடி வந்து பார்க்கலாம். 851602 இந்த ஐடி வந்து பார்க்கலாம் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க செகண்ட் ராயல்ட்டி அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறாங்க. தான் 225 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில முடிச்சிருக்கணும். இவங்க 675 முடிச்சிருக்கிறாங்க. பிளஸ் இவங்களுடைய டைரக்ட் பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், 3 பேர் வந்து 225 அப்படிங்கிற விஷயம் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. 370 இருக்குது, அதுதான் வந்து 225 அப்படிங்கிற, ஏன்னா 35 40 70 225 இதை கால்குலேட் பண்ணா 370 அப்படின்னு வரும். அதுதான் 225 அப்படிங்கிறீங்க. வரலாம் 3 நபர்கள் வந்து 225 முடிச்சிருக்கிறதுனால இவங்க செகண்ட் ராயல்ட்டி அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறாங்க. ஸோ செகண்ட் ராயல்ட்டிக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.9 அரௌண்ட் $13 அப்படிங்கிற விஷயம் வந்து இன்கமா செகண்ட் ராயல்ட்டி முடிச்ச நபர்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் கேட்டகரி இருக்கக்கூடிய நபர் 670x3 3 நம்மளுடைய பார்ட்னர்ஸ் வந்து 670 கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அந்த மாதிரி ஒரு ஐடியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 34777697 அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து பார்க்குறோம். இது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழே தன்னுடைய ஐடியை 675 அப்படிங்கிற அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தங்களுடைய டீம்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் 3 நபர்கள் 675 அப்படிங்கிற அப்டேஷன்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, பாருங்க 1045 அப்படிங்கிறது 35 40 70 225 675 அப்படிங்கிற விஷயம். 5th லெவல் வந்து தானும் முடிச்சு கீழே 3 டைரக்ட் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு என்ன ராயல்ட்டி இன்கம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். X2ல ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது பாருங்க $52.92 அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்னைக்கு டேட் பாருங்க 5/9 அவங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் வந்து ப்ராஃபிட்டா இன்னைக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. தேர்ட் ராயல்ட்டி முடிச்சவங்களுக்கு இங்க பாருங்க ரிசீவ் ஆனது ஓகேங்களா 52.92 அப்படிங்கிற டாலர்ஸ் வந்திருக்கு. அடுத்த கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நாம ஃபோர்த் ராயல்ட்டிக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி வந்து பார்த்துருக்கோம்னா அது ஒரு ஐடி ஓப்பன் பண்ணலாம். 6489186 ஓகேங்களா. இந்த ஐடி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். 675 கம்ப்ளீட் பண்ணி தான் கீழே 3 நபர்கள் 675 கம்ப்ளீட் பண்ண வச்சிருக்கணும். ஸோ அதையும் நம்ம டீம்ல ஜெனரேஷன்ல பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே 3 நபர்கள் வந்து 675 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் விளைவாக வந்து ஒரு அது மட்டும் இல்லாமல் 10,000 பேர் மேட்சிங் வந்து நடந்திருக்கணும். ஓகேங்களா, X2 பிஸ்னஸில் X2ல பார்த்தீங்க ஒரு இடத்துல 30,000 இன்னொரு இடத்துல வந்து 16,000 இருக்கு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் 10,000 அப்படிங்கிற ராயல்ட்டிக்குள்ள எலிஜிபிள் ஆகிறாங்க. ஃபோர்த் ராயல்ட்டிக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ X2உடைய ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணி பாருங்க. X2 இன்கம்ல ராயல்ட்டி அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். இது வந்து 100% டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுது. இதில் $54 அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கு. ஃப்ரண்ட்ல நீங்க ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்துல கூட போய் செப்பரேட்டா பார்த்துக்கலாம். அப்படி வர இண்டிவிஜுவல் பார்த்துங்க, இதுலையும் செப்பரேட்டும் பார்த்து $54 எங்க வந்து ராயல்ட்டி அப்படிங்கிற இன்கம் வந்திருக்கு. ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா 25,20,000 வந்து பேர் மேட்சிங் வந்து பண்ணியிருக்கணும். அந்த பேர் மேட்சிங்ல எவ்வளோ டாலர்ஸ் எவ்வளோ இன்கம் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, 11333631 அப்படிங்கிற 675 3 முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டு சைடுமே பாருங்க
இவங்க வந்து 50-50 அப்படிங்கிற விஷயத்துக்கு இவங்க மேட்சிங் வந்து நடந்துருச்சு. இது ஒரு டைப் ஆஃப் ராயல்ட்டி. உங்களுக்கு எவ்வளோ ராயல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 91.8 அப்படிங்கிற ராயல்ட்டி இன்கம் வந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 25 ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 மேலே வந்துருச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 25 வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே 25 பேர் மேட்சிங்ல வருது. அவர் வந்து ஒரு சைடு எவ்வளவு முடிச்சிருந்தாலும் சரி, ரெண்டு சைடு கரெக்டான பேர் மேட்சிங் கம்ப்ளீட் இருந்தா மட்டுமே தான் அந்த ராயல்ட்டிக்குள்ள எலிஜிபிள் ஆவாங்க. அப்படி ராயல்ட்டி 25 பேர் மேட்சிங் ஆனதுனால இவங்களுக்கு எவ்வளோ இன்கம் பார்த்தீங்கன்னா 91.8. அது எங்க பார்க்கலாம் அப்படின்னா இங்க ராயல்ட்டி X2 இன்கம்ல ராயல்ட்டியில போய் கிளிக் பண்ணா 91.8 அப்படிங்கிற ராயல்ட்டி இன்கம் ரிசீவ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 5th ராயல்ட்டி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 6th ராயல்ட்டிக்குள்ள ஒரு ஐடி ஓபன் பண்ணலாம். 80686996 அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பேர் மேட்சிங் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? ரெண்டு சைடு பாருங்க, ஒரு சைடு 1 லேக் மேலே தாண்டிடுச்சு, இன்னொரு சைடு வந்து 91 சம்திங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 6வது ராயல்ட்டியில் இருக்காங்க. 6வது ராயல்ட்டி வந்ததுனால உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். X2ல ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 229.5 அப்படிங்கிற ராயல்ட்டி இன்கம் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 லேக் பேர் மேட்சான ஒரு ஐடி வந்து பார்க்கலாம். 6055. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோடைய பிஸ்னஸ் பாருங்க, ரெண்டு சைடும் 1 லேக் அப்படின்னு தாண்டிட்டாங்க. கூடிய சீக்கிரம் 5 லேக் பண்ணக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளோ ராயல்ட்டி இன்கம் அப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். X3ல X2ல ராயல்ட்டி இன்கம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா நமக்கு அதனுடைய இன்கம்ஸ் எவ்வளோ அவங்களுக்கு இன்னைக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 153 அப்படிங்கிற டாலர்ஸ்ல உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இன்னைக்கு தான் ராயல்ட்டி இன்கம் எல்லாத்துக்கும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கம்பெனி 100% டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட்ல என்னென்ன விஷயம் சொல்றாங்க எல்லாமே வந்துருச்சு. நம்ம வெப்சைட் அப்படிங்கிற விஷயத்துல மிகப்பெரிய லெவல்ல ஒரு இன்கம் எல்லாமே 100% டிரான்ஸ்பரன்சியா இருக்கு. இது மாதிரி நிறைய வீடியோஸா பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.